டேய் சிண்டு, என்னடா இது? பாக்ஸுக்குள்ள ஒரு பார்பி டால் மாதிரி இருக்கு. புதுசா இருக்கு. இந்த மாதிரி பொம்மை நான் பார்த்ததே இல்ல. வித்தியாசமா இருக்கு. சிண்டு சிண்டு நம்ம விளையாடுறதுக்கு பார்பி டால் வாங்கிட்டு வந்திருக்கியா சிண்டு? பூஜா, நீங்க நினைக்கிற மாதிரி இது நார்மலான பார்பி டால் கிடையாது. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது என்ன தெரியுமா? இது தானாவே பறக்கும். இதுதான் ஃப்ளையிங் பார்பி. சிண்டு, நான் கேள்விப்பட்ட ஃப்ளையிங் ஏஞ்சல்னு. இதுதானா அது? சூப்பர் சிண்டு. அதனால தான் ஏஞ்சலுக்கு விங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஹை, சூப்பரா இருக்கு. பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரி நல்லா இருக்கு சிண்டு. அதேதான் பூஜா. இங்க பாத்தீங்களா? இதை சுத்தி விட்டா எப்படி சுத்துதுன்னு. இதுல நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? இதுல சூப்பரா சென்சார் இருக்கு. அடியில தானே எங்கேயோ ஆன் பட்டன் இருக்கும். எங்க இருக்குன்னு பாருங்க. டே சிண்டு, உண்மையாவா சொல்ற? இது உண்மையாவே பறக்குமாடா? இதோட ரெக்கையெல்லாம் பார்த்தா பறக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுதான் ஆன் பட்டன். டேய், ஆமாண்டா, சுத்த ஆரம்பிச்சிருச்சுடா. ஆன் பண்ணோடனே சூப்பரா இருக்குடா சிண்டு. ஹை சிண்டு அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அதை விடுங்க, நான் எப்படி பறக்குதுன்னு பாக்குறேன். எப்படி நான் விடணும் இதைய? சோட்டு பாப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா தூக்கி போட்டா இது பறக்க ஆரம்பிக்காது. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதுல சைடுலயும் சென்சார் இருக்கு, அடியிலயும் சென்சார் இருக்கு. எப்படி தெரியுமா? இதுக்கு கீழே பொருள் வர்ற மாதிரி இருந்தா மேல போக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்ல, இதுக்கு ரைட் சைட்ல ஏதாவது பொருள் வந்தா லெஃப்ட் சைட்ல நகர்ந்து போயிரும். லெஃப்ட் சைட்ல ஏதாவது பொருள் வந்தா ரைட் சைடு நகர்ந்து போயிரும். அந்த மாதிரி இதுக்கு பாடி ஃபுல்லா சென்சார் வச்சிருக்காங்க. ஆனா இதை கரெக்டா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லாட்டி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். சிண்டு சிண்டு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விங்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருமா சிண்டு? அதுதான் இல்ல ரோஜா. இதோட விங்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடையாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணாதான் நல்லா ஆப்ரேட் ஆகும். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ட்ரைனிங் பண்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? இதுதான் ஃப்ளையிங் ஏஞ்சல். போடா சிண்டு, என்னதான் இருந்தாலும் நீ அவங்களுக்கு மட்டும் இப்படி ஃப்ளையிங் ஏஞ்சல் வாங்கிட்டு வந்தது எனக்கு மனசுக்கு திருப்தியாவே இல்லடா. டன்டடைன், நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ராகுல். அதனாலதான் ஃப்ளையிங் டோரிமான், அதுக்கப்புறம் ஃப்ளையிங் அவெஞ்சர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா? இது எல்லாம் கூட அந்த ஏஞ்சலுக்கு பயங்கரமா டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு பறக்கும்டா. சூப்பரா இருக்கும். டே சிண்டு, என்னடா இது? இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க. இது எல்லாமே பறக்குமா? என்னால சுத்தமா நம்ப முடியலடா. நீ ஒரு பறக்க வச்சு காமிடா. சிண்டு சிண்டு, என்ன சிண்டு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? நம்ம 6 பேர் இருக்கோம், 3 தான் வாங்கிட்டு வந்திருக்க. அப்ப யார் யாருக்கு எது எது சிண்டு நீயே சொல்லிரு சிண்டு. இல்லாட்டி இந்த ராகுல் நல்லதா பார்த்து எடுத்துக்குவா. டே ராகுல், நீ பேசாம இந்த ஃப்ளையிங் டோரிமான் எடுத்துக்கிறியாடா? உனக்கு தான் இந்த டோரிமான்னா ரொம்ப பிடிக்குமே. இதுவும் அதே மாதிரி தான். ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், சார்ஜ் போடுறது கூட எங்கேயோ இருக்கும். இதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் சார்ஜ் போடணும். சார்ஜ் குறையிற மாதிரி இருந்தா நீங்க சார்ஜ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். சிண்டு சிண்டு, இந்த அவெஞ்சர்ஸ் பாக்ஸ்ல அந்த சார்ஜிங் கேபிள் பார்த்தேன் சிண்டு. எனக்கு இப்பதான் புரியுது அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. சூப்பர் சிண்டு, இதையும் ஆன் பண்ணி காமி சிண்டு எப்படி இருக்குன்னு. காமிக்கிற பூஜா, ஒவ்வொன்னா காமிக்கத்தானே போறேன். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு இது என்னது? சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பிளேடு? ஐயோ, நான் நினைச்சதை விட பயங்கரமா சுத்துது. காத்து எப்படி வருது பாத்தீங்களா? அப்பா சிண்டு, இது இங்க பறக்கிறதே காத்து பயங்கரமா வருது. அப்படின்னா இது பயங்கர வேகமா பறக்கும் போல. என்ன சிண்டு இது? சைடுல சாச்சா பறக்க மாட்டேங்குதே. அது கரெக்ட் தானே பூஜா? சைட்ல சாச்சா அது பறக்காது பூஜா. நேரா வச்சா மட்டும்தான் பறக்கும். இது உடம்பு ஃபுல்லா சென்சார் இருக்கு. ரைட்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்தா லெஃப்ட் போய்க்கும், லெஃப்ட்ல ஆப்ஜெக்ட் வந்தா ரைட் போய்க்கும், கீழே ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே மேலே போய்க்கும். கை வச்சு கூட இதை பறக்க வைக்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க எப்படி கேபிள் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதை வந்து லேப்டாப்புக்கோ இல்ல சாம்சங் சார்ஜர்லயோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இது சார்ஜ் ஆயிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். கரண்ட் செலவு கூட ஆகாது இதுக்கு. டே சிண்டு, நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன்டா. நீ 3 வாங்கிட்டு வந்திருக்க. அந்த அவெஞ்சர்ஸ் வந்து ஃப்ளையிங் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன்டா. சிண்டு சிண்டு, அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த டோரிமான் எடுத்துக்கலாமா? நம்ம 2 பேத்துக்குமே டோரிமான் ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம சோட்டு பாப்பாவும் ரோஜாவும் சேர்ந்து இந்த ஏஞ்சலை பறக்க வைப்பாங்க. நானும் பூஜாவும் சேர்ந்து இந்த டோரிமான பறக்க வைப்போம். மீனாவும் நம்ம ராகுலும் சேர்ந்து இந்த அவெஞ்சர்ஸை பறக்க வைப்பாங்க. ஓகேவா? யாரும் இடையில மாத்தி வேணும்னு கேட்க கூடாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. சிண்டு, என்ன போய் ராகுலோட சேர்த்து விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, எனக்கும் அவெஞ்சர்ஸ் பிடிக்கும். ஆனா சிண்டு, ஒரு தடவை இது எப்படி பறக்க வைக்கணும்னு காமிச்சிரு சிண்டு. அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் பறக்க வைக்கிறோம். காமிக்கிற மீனா, நீங்க முதல்ல உங்களுடைய ஃப்ளையிங் அவெஞ்சர்ஸை வெளியில எடுங்க. சரியா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆன் பட்டன் மட்டும் ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சரியா? டே சிண்டு, பரவாயில்லடா. ஒவ்வொன்றுக்கும் தனியா வந்து சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்களா? நான் கூட 3க்கும் சேர்ந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன். டே ராகுல், இங்க பாரு, அது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. ஆனா நீ எக்கு தப்பா அந்த அயன்மேனை ஓட்டுனேன்னா உடஞ்சிரும். புரியுதா? ரெண்டும் ஒண்ணுதான்.
பாதியில ஓட்டிட்டு இருக்க எனக்கு டோரிமான் தான் வேணும், எனக்கு ஏஞ்சல் தான் வேணும்னு எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா? ஓகேடா சிண்டோ, எனக்கு ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுங்க. இது நான் ஃபுல்லாக இந்த அயன்மேனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு வரேன். சார்ஜ் கம்மியாக இருந்தா போட்டியில் ஜெயிக்க முடியாதுடா. இதுதானே ஆன் பட்டன். என்னடா இது? சுத்த ஆரம்பிச்சிருச்சுடா. மீனா, இன்னைக்கு நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. எப்படி மின்னல் வேகத்தில் சுத்துதுன்னு பார்த்தியா? பக்கத்தில் இருக்கிற துணியெல்லாம் இதுலேருந்து வர்ற காற்றுக்கே காஞ்சிரும் போல இருக்கு. பயங்கரமாக பட்டையை கிளப்புதில்ல. டே சிண்டு, உன்னோட டோரிமான் எடுத்து பக்கத்தில் வை. இந்த அளவுக்கு சுத்துதான்னு பார்க்கலாம் பிளேடு. ராகுல், நீ ஏதாவது எக்கு தப்பா ஆப்ரேட் பண்ணக்கூடாது, சரியா? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அயன்மேன் மட்டும் தான். நீ அதை உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேற டீமுக்கு போயிடுவேன் ராகுல். மீனா, இப்படியெல்லாம் பயந்தா ஜெயிக்க முடியாது மீனா. இது எவ்வளோ மின்னல் வேகத்தில் சுத்துது. அதான் சிண்டுவே சொல்லிட்டானே இது அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு. நீ ஒன்றும் பயப்படாத. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. இந்த அயன்மேன் எப்படி பறக்கிறான்னு மட்டும் பாரு. அப்படியே விட்டா மேலே இழுத்துட்டு போகுதுடா. அதுதானடா அதோட கான்செப்டே. அது வேகமா சுத்துறதுல மேல இழுத்துட்டு போகும். இரு என்னோட டோரிமானையும் ஆன் பண்றேன். 2 பிளேடு எப்படி சுத்துதுன்னு பாத்திரலாமா? எல்லாரும் எதுக்கு தள்ளி நின்னுக்கோங்க. பிளேடு எங்கேயாவது முகத்துல பற்ற போது அதுக்கப்புறம் காயமாயிடுச்சுன்னா எங்களை கேட்க கூடாது. டே ராகுல், நான் சொல்றப்ப கரெக்டா ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டியா? இரு நான் இப்ப என்னோட டோரிமான் ஆன் பண்றேன். என்ன சிண்டு, ராகுலோடது ஆன் ஆயிடுச்சு, நம்மளோடது ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பூஜா. 3மே புதுசுதான், சரியா? எதுவுமே பழசு கிடையாது. இருங்க எப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எப்படி சிண்டு அண்ணா, இந்த 2 இதுல இருந்து காத்து பயங்கரமா வருதுனா. பக்கத்துல நிக்கவே முடியல, அவ்ளோ காத்து வருதுனா. ஒரு 10 ஃபேன் போட்ட அளவுக்கு காத்து வருது. ஓகே गाइस, இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட டோரிமானை நான் பறக்க விட போறேன். எல்லாரும் நல்லா உத்து பாத்துக்கோங்க. என்னடா சிண்டு, உன்னோடது போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட அயன்மேன் எப்படி பறக்கறான்னு மட்டும் பாரு. சிண்டு நாங்க எங்க ஏஞ்சலை பறக்க விட போறோம். ஹை, ஐயோ, ஏஞ்சலும் கீழே விழுந்துருச்சு. போச்சு, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சிண்டு, சரியாவே பறக்க மாட்டேங்குது. ரோஜா, பயப்படாத ரோஜா. ஒரு 2 தடவை விட்டீங்கன்னா தான் பிராக்டிஸ் ஆகும். இப்போ என் டோரிமான் கீழே விழுந்துட்டான்ல, இப்போ எப்படி பறக்கறான்னு பாருங்க. அதுக்கு ஒரு இது வேணும், கரெக்டா நேக்கா விடணும். கீழே பொருள் இருக்குது, கீழே நிலத்தை டச் பண்ண வரும்போது சென்சார் ஒர்க் ஆகி அப்படியே இது மேல பறக்க ஆரம்பிச்சிடும். ராகுல், அங்க பாரு, சிண்டு எவ்வளவு பொறுமையா நிதானமா கரெக்டா டோரிமானை பறக்க விட்டான்னு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை பார்த்தாது பண்ணு ராகுல். அந்த டோரிமான் பாரு, கீழே டச் ஆகிற மாதிரி போகுது, அப்படியே மேலே எந்திரிச்சுக்குது. ஏதாவது ஒரு செவுத்தை டச் பண்ற மாதிரி போகுது, நகர்ந்துக்குது. நம்மளோட அயன்மேன் மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறான்? ஐயோ பூஜா, டோரிமான புடி. அவன் கேட்டை தாண்டி வெளியில போயிட போறான். வீட்டு முன்னாடி குழி இருக்கு. எங்க விட்டாலே இவன் கேட்டை தாண்டி வெளியில போகவே பாக்குறானே. கேட்டை இழுத்து சாத்துங்க முதல்ல. போயிட்டான். சிண்டு இப்ப விடு சிண்டு, கேட் கிட்ட போகாம நான் பாத்துக்கிறேன். ஹை சிண்டு, நீ சொன்ன மாதிரியே நம்மளோட டோரிமான் தான் இருக்கறதுலே சூப்பரா வர்க் ஆகுது. கீழே டச் ஆக போகுது, அப்படியே ஜம்ப் ஆகுது. செவுத்துக்கு கூட முட்டாம நல்லா பிராக்டீஸ் ஆயிடுச்சு சிண்டு. நான் தான் சொன்னேன் இல்ல பூஜா, ஒரு 2 தடவை விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பழகிடும். பொறுமையா நிதானமா விட்டீங்கன்னா நல்லா கீழையும் விழுகாம சைடுலயும் மோதாம கரெக்டா ரொம்ப நேரம் சார்ஜ் முடியற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஜாலியா பண்ணலாம். ரிமோட் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுவா லெஃப்ட் ரைட்டு கீழே மேல எல்லாம் மூவ் ஆயிக்கும். டே சிண்டு, எனக்கு எப்படி விடணும்னு தெரிஞ்சிருச்சு. உன்னோட டோரிமான் கீழே விழுந்துட்டான். இப்போ என்னோட அயன்மேன் பாரு எப்படி வர்றான் மத்தியா, சிங்கம் மாதிரி. டே அயன்மேன், ஏன்டா கேட்டை தாண்டி வெளியில போக பாக்குற? யாராவது ஒருத்தர் அந்த கேட்டை இழுத்து சாத்துங்க. கேட்டை தாண்டி வெளியில போக பாக்குறான். என்ன சிண்டு இது? அயன்மேனும் சரி டோரிமானும் சரி எங்க விட்டாலும் சரி கேட்டு கிட்டே போறாங்க. வழியெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? டே ராகுல், பரவாயில்லடா. உன்னோட அயன்மேனும் நல்லா பறக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு தான் சொன்னேன், பொறுமையா விட்டீங்கன்னா எல்லாம் போகும். சிண்டு, உன்னோட டோரிமானும் சூப்பரா போகுது. இப்ப ராகுலோட அயன்மேனும் பயங்கரமா பறக்குறான். எங்களோட ஏஞ்சல் மட்டும் தான் பறக்கவே மாட்டேங்கிறான். ஏஞ்சல் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரோஜா, ராகுல் கூட இப்படித்தான் அயன்மேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எப்படி கில்லி மாதிரி பறக்குறான் பாரு. நீ ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணு ரோஜா. டேய், கேட்டை தாண்டி வெளியில போக பார்க்காத. சிண்டு, நீங்க 2 பேர் மட்டும் ஜாலியா எங்களை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு நீ காமிக்க போறியா, இல்லாட்டி நான் போகட்டுமா? சரி, என்கிட்ட அந்த ஏஞ்சலை கொடு. நல்லா தானே பறக்குது. இதுக்கு என்ன குறைச்சல்? கீழே ஐயோ கீழே விழுந்துட்டா ஏஞ்சல். இருங்க அப்படியே புடிச்சுக்கோ. அப்படியே கையெடு ரோஜா. இல்ல சிண்டு, நான் கையெடுத்தா அப்படியே பறந்து போய் விழுந்துறான். அதனால தான் அப்படியே கையிலேயே புடிச்சு விழலான்னு பாக்குறேன். விங்ஸ் கூட சரியா சுத்த மாட்டேங்குது பாரு. ரோஜா,
காமெடி பண்ணாம கையை எடு ரோஜா, அப்பதான் ஏஞ்சல் பறக்கும். ஒரு 2 தடவை கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரியா பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள விடுறேன், எப்படி பறக்குதுன்னு பாரு. வெரி குட் வெரி குட். அப்படிதான் அப்படிதான். ஐயோ விழுந்துட்டாளே. ஹை சிண்டு அண்ணா, இப்ப கரெக்ட்டா சென்சார் வர்க் ஆகுதுனா? கொஞ்ச நேரம் நீங்க அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இந்த விங்ஸ் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா க்ளோஸ்டு ரூமுக்குள்ள மட்டும் சென்சார் ஒர்க் ஆகுது. வெளியில போனோம்னா சென்சார் ஒர்க் ஆகல. சூப்பர் ஏஞ்சல், அப்படியே கண்டினியூ பண்ணு. எப்படி பறக்கிறா பாத்தீங்களா? இதுல நிறைய விங்ஸ் இருக்கிறதால சைட் சென்சார் அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது ரோஜா.